இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் பாபு விஜய் இயக்கத்தில் எழுந்திருக்கிற சட்டென்று மாறுது வானிலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, ஐடி ஊழியரான ஜெய் மீனாட்சி கோவிந்தராஜனை பார்த்ததும் காதல் வயப்படுறாரு. காதலை சொல்லி திருமணம் செய்து கொள்கிறாரு. ஆனாலும் ஜெயிடம் இருந்து மீனாட்சியை பிரிக்க அவரது தந்தை துடிக்கிறார். இதற்கிடையில் கொடைக்கானலுக்கு தேனிலவுக்கு போகும் ஜெய் மீனாட்சி தம்பதி அங்கு கருடாராமின் சொகுசு விடுதியில் தங்குறாங்க. அந்த ஹோட்டலில் நடந்து வரும் சதி வேலைகள் ஜெய் கண்டறியும் நேரத்தில் மீனாட்சி காணாமல் போகிறாங்க. மீனாட்சி மாயமான வழக்கில் ஜெய் மீது சந்தேகம் கொள்ளும் போலீஸார் அவரை கைது செய்கிறாங்க. சொகுசு வீடுகளுக்கு நடக்கும் சதி வேலைகள் என்ன, காணாமல் போன மீனாட்சியின் கதி என்ன, அத்தனை சிக்கலையும் கடந்து ஜெய் கரையேறினாரா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. ஜாலியாக நடிப்பால் கலைக்கிருக்கார் ஜெய். எமோஷன் காட்சிகளும் முன்னேற்றம் தெரியுது. மீனாட்சி கோவிந்தராஜ் நடிப்பும் கவனிக்க வச்சிருக்கு. படுக்கறை காட்சிகள் அவரது தைரியமான நடிப்பு இலசுகளுக்கு கொண்டாட்டம். யோகி பாபு ஆதித்யா கதிரின் கூட்டணியில் இடம்பெறும் காமெடி காட்சிகளுக்கு கஷ்டப்பட்டு சிரிக்கலாம். டபுள் மீனிங் வசனங்கள் எக்கச்சக்கம். கருடாராம், சத்யன், ஸ்ரீமன், சரவண சுப்பையா ஆகியோர் நடிப்பிலும் குறைவில்லைன்னு சொல்லலாம். ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவுள்ள காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது. கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் இசை ஓகே ரகம்னு சொல்லலாம். வித்தியாசமான கதைக்களம் படத்திற்கு பலம் சொல்லலாம். அதை சொன்ன திரைக்கதையில் தடுமாற்றம் தெரியுது. திரில் காட்சிகள் இன்னும் திருப்பமாக இருந்திருக்கலாம்னு தோணுது. சில இடங்களில் கதையின் போக்கு புரியலை. சொகுசு வீட்டில் தங்கும் ஜோடிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை மையப்படுத்தி அத்தனை காதல், ஆக்ஷன் என கமர்ஷியல் படைப்பில் சொல்லியிருக்கும் இயக்குனர் பாபு விஜய்க்கு ஒரு சவால் சொல்லலாம். ஏஆர் முருகதாஸிடம் பணியாற்ற உங்களிடம் இன்னும் எதிர்பார்க்கிறோம் இயக்குனர்.